அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்தியா பக்கம் திரும்பி இருக்காங்க. இந்தியாவுடைய 3 நிறுவனங்கள் 4 தனியார்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது அமெரிக்கா. நீங்கள் கொஞ்சம் ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கீங்க, ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கீங்க, அதனால் உங்கள் மீது நாங்கள் பொருளாதார தடை போடலாமான்னு ஆலோசனை இருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியாவுடைய சபகர் போர்ட்டே அங்கே தானே இருக்குது. அதெல்லாம் இதுக்கப்புறம் செயல்படுத்த முடியுமான்ற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்குது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? 7 வருஷம் கஷ்டப்பட்டு ரஷ்யாவும் சீனாவும் ஒரு பெரிய பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்டை ஒன்று கட்டினாங்க. எவ்வளோ செலவு அப்படின்னா 1 லட்சம் கோடி. எவ்வளோ? 1 லட்சம் கோடி. உக்ரைன் முடிச்சிட்டாங்க கதையை. அது உக்ரைன் தான் பண்ணாங்கலாம் இல்லை, பட் அவங்க தான் அப்படின்னு தெரியும். வழக்கமாக எப்படி ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது ரஷ்யா தானோ, அது மாதிரி ரஷ்யாவுக்குள்ள ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது உக்ரைனை தான் இருக்குமான்ற கோணத்தில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்களையும் பல அதிரடி தகவல்களையும் தெரிக்க விட போகிறோம். அப்படியே இந்த கன் ஷூட் பண்ணும்போது சுற்றியும் நெருப்பெல்லாம் தெரிக்கும்ல, இன்றைக்கி அது மாதிரி தெரிக்க போது முடிஞ்சால் கண்ணாடி போட்டுட்டு வாங்க. ஏதாவது நெருப்பு பற்ற போகுது கண்ணில், அதனால் கொஞ்சம் பில்டப் எல்லாம் பலமாதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம். ஆனால் பில்டப் தகுந்த மாதிரி தான் பதிவு இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக வாங்க. இப்போ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். எத்தனை பேர்த்துக்கு புரியும்னு தெரியல, சும்மா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போகிறேன். சாட் ஜிபிடிக்கு வந்து சோதனையா, இந்த சோதனையை யாராலையும் தீர்த்து வைக்கவே முடியாது. இது யார் யாரெல்லாம் புரிஞ்சுது, யார் யாருக்கெல்லாம் புரியல அப்படின்றத மட்டும் எனக்கு கருத்து சொல்லுங்கள். நான் அதிகமாக பேச விரும்பலை. நான் சாட் ஜிபிடிக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சத்திய சோதனை. 2 அரசியல் தலைவர்கள் பேசிய விஷயங்கள் சாட் ஜிபிடியை வெக்கப்பட வச்சிருச்சு. உலகிலே தலை சிறந்தவங்க அவங்க தான் வேற சொல்லிடுச்சோம். அதனால சரி, எதுவும் சொல்வதற்கில்ல. அதனால வரும்போது அந்த நியூஸை பார்த்துட்டு வந்தேன்னா அதனால் கொஞ்சம் அப்படி வேறு மாதிரி திசை திரும்பிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுடைய தகவல் ஒன்று பார்த்துடலாம். என்னென்னா, இது உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் பதிவிடுங்க. வழக்கமாக நம்ம இந்தியாவில் ஆயுதங்களை வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா டிஆர்டிஓ மட்டும்தான். அவங்க தான் மிசைல் டெக்னாலஜியை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபுல்லாகவே அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். பட் நேற்று வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்தியாவுடைய இராணுவத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு கொடுத்துருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு சார்ட் உங்களுக்கு புரிய மாதிரி போட்டுறேன். வழக்கமாக டிஆர்டிஓ தான் நம்ம ஆயுதம் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. பட் என்ன அப்ரூவ் கொடுத்துருக்காங்கன்னா, டிஆர்டிஓ டெவலப் பண்ண அந்த கன்வென்ஷனல் மிசைல் சிஸ்டம் டெக்னாலஜியை எந்த நிறுவனங்கள் எலிஜிபிளாக அப்ளை பண்ணி ஒப்புதல் பெறுறாங்களோ அந்த நிறுவனங்களுக்கு இந்தியானுடைய டிஃபென்ஸ் கம்பெனிக்கு டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசைன்ஸ், டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டிசைன்ஸ் எல்லாம் டெக்னாலஜி எல்லாமே வாங்கி அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன நமக்கு முக்கியத்துவம் வருகிறது என்றால், என்ஹான்ஸ் மிசைல் ப்ரொடக்ஷன் அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பீட். சீக்கிரமாக நம்ம ஆயுதங்களை ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், வெகு விரைவாக நம்ம களத்துக்கு கொண்டு வந்துட முடியும். தேவைப்பட்டால் வெளிநாடுகளுக்கு நம்மளால் ஏற்றுமதி பண்ண முடியும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறத குறைக்க முடியும் நம்மளால். நம்ம உள்நாட்டு உற்பத்தியில் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும். அதனால் மேக் இன் இந்தியா கான்செப்டில் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ டிஆர்டிஓ வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை உருவாக்குறாங்க. இந்தியா டெக்னாலஜி இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மாஸ் ப்ரொடக்ஷன் உருவாக்க போகிறோம். அது ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், LRLACM, லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல்ஸ், பினாக் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் ரேஞ்ச் கைடட் ராக்கெட் சிஸ்டம்ஸ், அது இல்லாமல் BMD அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்கமிங் மிசைல்ஸ் எல்லாமே நம்ம பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் இது வரைக்கும் 4 கம்பெனி வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதானி நிறுவனம், பாரத் ஃபோர்ஜ், ICOMM, சோலார் டிஃபென்ஸ், இந்த நிறுவனங்கள்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் ஃபியூச்சரில் நிறைய நிறுவனங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இந்தியாவை தவிர அமெரிக்கா போன்ற நாடுகள், இல்லை ரஷ்யா போன்ற நாடுகள், இல்லை ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா அவங்க இந்த கான்செப்டில் தான் இருக்காங்க. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு
டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்கும். சம்டைம் வெளி நிறுவனங்களுக்கே கூட கொடுத்துட்றாங்க ஃபுல்லாகவே. அவங்களே டிஃபென்ஸ் வந்து உருவாக்குறாங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் இந்த லாக்ஹீட் மார்ட்டின் நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க தான் மேஜர் எக்ஸ்போர்ட்டர். அதிகமான அளவுக்கு மிசைல்ஸ் எல்லாம் கொடுக்குறவங்க அவங்க தான். பட் இவங்க வழக்கமாக அரசாங்கத்துக்கிட்ட ப்ரொடக்ஷன்னா ஒரு டீம் இருக்கும், ரிசர்ச் டீம் இருக்கும். அவங்க ஃபுல்லாக கண்டுபிடிச்சி அங்கே போய்ட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்புதல் வாங்குவாங்க. ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறம் இது ஓகே, இது வந்து அட்வான்ஸ் சிஸ்டமாக இருக்குன்னதுக்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமல் ஒரு குண்டூசியை கூட விற்க முடியாது. ஆனால் இதை வைத்து தான் அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு தனது பொருளாதாரத்தை வளர்த்திருக்காங்க. பட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம டிஆர்டிஓ கண்ட்ரோல்லே இருக்கிறனால, ஒரு கவர்மெண்ட்டினுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்லேயே இருக்கிறனால இது நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டாக மாஸ் ப்ரொடக்ஷனாக கொண்டு போக முடியல. அதனால் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் தயாரிக்கிறாங்களே இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் மற்ற நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணிட முடியுமான்னா முடியாது. ஒரு குண்டூசியை கூட அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாது. இந்தியாவுடைய ஒப்புதல் பெற்று இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டர் யாருக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்களோ அந்த நாடுகளுக்கு மட்டும்தான் அவங்க சேல்ஸ் பண்ணணும். நாளைக்கு அரசாங்கம் மாறிட்டா என்ன நிலைப்பாடோ இதே நிலைப்பாடு தான். எப்போவுமே டிஃபென்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் தனியார்கிட்ட முழுமையாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் செக்டார்ஸ், அவ்வளோதான். அதனால் இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டை விட நம்ம அந்த டெக்னாலஜியை கூட பெருசாக இல்லாமல் ப்ரொடக்ஷன் யூனிட்டை தான் நம்ம கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாசிட்டிவாக பார்க்குறேன். நான் மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம் நம்ம. ஏன்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டோட வேலை வாய்ப்புகள் இனி அடுத்தடுத்து உருவாகும். நிறைய நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்தியாவுடைய கான்செப்டே நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். நேற்று முதல் ஒரே பரபரப்பாக இருக்காங்க. நான் மட்டும் தான் ஏதோ உங்ககிட்ட ஒற்றை வரியில் சொல்லிட்டு போயிட்டேன். நேற்று இரவு அமெரிக்காவுடைய சிஐஏ மாஸ்கோவில் போய் லேண்ட் ஆனது தான். திடீர்னு 2020 போய் லேண்ட் ஆனாங்க. இதுக்கு முன்பு யார்? அமெரிக்காவுடைய சிஐஏ 2020-21 லேண்ட் ஆனாங்க. அப்புறம் 21-22 ரஷ்யா உள்ளே பூந்துட்டாங்க, உக்ரைனுக்குள்ளே பூந்து தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ நம்ம இது இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்கலான்னா, இது ஒவ்வொரு ஊடகங்கள் ஒவ்வொரு மாதிரி எழுதுகிறாங்க. இப்போ அந்தந்த ஊடகங்கள் அவங்கவுங்களுக்கு சாதகமாக எழுதுகிறாங்க. நம்ம எல்லாத்தையும் கலந்து சொல்லிடலாம். என்னுடைய சந்திப்பு என்னவெல்லாம் இருக்கும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். நான் ஆகஸ்ட் 25 எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் அமெரிக்காவுடைய சிஐஏ தலைவர் நேராக போயிட்டு மாஸ்கோவில் இறங்குறார். ஆனால் புடின் அவர்களை வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக 4 கட்டங்களாக மேபி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்று, உக்ரைனுடைய போர், சீஸ்பயர் தொடர்பாக பேச்சுவார்த்தை இருக்குமா, இல்லை ஈரான் விவகாரத்தில் பொருளாதார தடை அதிகம் பண்ணுறோமே அதுக்கு வந்து ரஷ்யா உதவக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, இல்லை ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய விவகாரத்தை வந்து துண்டிக்கணும்னு நினைக்கிறாங்களா, இது எல்லாத்தையும் வந்து கேள்வி மேலே பல கேள்விகளை கேட்குறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பொருளாதார தடை போடுறாங்க. இந்த பொருளாதார தடையை தாண்டி ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை உலகம் அறிந்த விஷயம். ஏற்கனவே ரஷ்யா தான் சேட்டலைட்டில் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத துல்லியமாக சொல்கிறனால தான் ஈரான் தாக்கல் நடத்துகிறாங்கன்றத சிஐஏ ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஈரானுக்குன்னு தனிப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் சேட்டலைட் இல்லாததுனால துணையோடு தான் அனுப்புகிறாங்க. பட் அவங்களுக்குன்னு டிஃபென்ஸ் செக்டருக்கான சேட்டலைட்லாம் கிடையாது ஈரான்கிட்ட. அதனால் கண்டிப்பாக ஒன்று சீனா உதவி பண்ணணும், இல்லைனா ரஷ்யா உதவி பண்ணணும். அவங்க இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்துவது, இவ்வளோ துல்லிய தாக்கல் நடத்துவதற்கு சாத்தியம் இல்லை. அதனால் ரஷ்யா தான் இருக்கும்ன்றதுல அவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் சமீப காலமாக அங்கே ஐரோப்பாவுக்குள்ளார நிறைய உள் தாக்குதல் நடப்பதற்கு, ஏன்னா இப்போ இவங்க எப்படி ஆளை செட் பண்ணி ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க. இப்போ சிஐஏ எல்லாம் நிறைய ஆளை வச்சு எல்லா கம்பெனியும் அங்கேயும் தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ உங்களால் முடிகிறது அவங்களால கேஜிபியால் முடியாதா என்ன, அவங்களால பண்ணவும் முடியாதா என்ன? அதனால் அவங்க ரஷ்யாவுடைய உளவுத்துறை கணக்கச்சிதமாக பண்ணுவாங்கல்ல, அது வந்து தகவல் கிடைச்சிருச்சா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். நிச்சயம் ஐரோப்பாவுக்கு உள்ளார வச்சு செய்ய போகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட் பீரியடில் ஐரோப்பா மீது தாக்கல் நடத்துவதற்கான திட்டத்திலையும் இருப்பதாக செய்திகள் வருது. ஒருவேளை அதுவாக இருக்குமா, இல்லை நாங்கள் பொருளாதார தடையை போட்டுட்டோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்சிமம் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த போரை நிறுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறோன்னு சொல்வதற்காகவா?
ஏதோ ஒரு வகையில் போயிருக்காங்க. ஆனால் யாராலையும் யுகிக்க முடியாத அந்த செய்தியை மறுவைத்த நபர்கள் ஏதோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி யுகித்து தனது கற்பனை கதைகளை எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விடயம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிஏஏ செல்வதற்கு 3 நாளைக்கு முன்பே உக்ரைனை கூப்பிட்டு கொஞ்சம் டெப்தா மாஸ்கோ மீதுலாம் தாக்கல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டெப்தா தாக்கல் நடத்தாதீங்க, அதனால் ஒரு முக்கியமான தலைவர் போறாருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உக்ரைன் பெருசாக தாக்கல் நடத்தலை. அதுக்கப்புறம் அவருடைய விசிட் நடந்திருக்கிறது. உக்ரைனு கொஞ்சம் கடகடான்னு ஒருவேளை வேற ஏதாவது மாற்றி தீர்மானத்தை போட்டுருவாங்களா, இல்லை ஐரோப்பாவுக்கே திடீர்னு ஒரு பயம் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, திடீர்னு தென்கொரியா விவகாரத்தில் ஈரானுக்கு எதிராக எங்கள் கூட நிற்கலன்ற காரணத்துக்காக தென்கொரியாவை பழிவாங்கும் விதமாக தென்கொரியானுடைய கூட்டு இராணுவ பயிற்சியை முழுமையாக கேன்சல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இனி நேட்டோ நாடுகளுக்கு இதே கதி தான், யாரெல்லாம் ஈரானுக்கு எதிராக உதவலையோ அவங்கள சரியான நேரத்தில் நாங்கள் நிச்சயம் பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை வெளிப்படையாகவே ட்ரம்ப் சொல்கிறாரு. ஒருவேளை நம்ம அங்கேயும் எங்கேயும் பண்ணிட்டு பேசாமல் ரஷ்யா கிட்ட போய் கேட்டலாமான்ற கோணத்தில் போகிறாங்களான்னு தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நம்ம இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், இல்லை ஈரான் இங்கே வாஷிங்டன் ஈரான் அமெரிக்கானுடைய யுத்தமாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பெருசாக அந்த உலகத்தோட தாக்கத்தை மாற்றியது அப்படின்னா ட்ரோன் தான். ட்ரோன் மட்டும்தான் அமெரிக்காவை பின்வாங்க வைத்திருக்கிறது. ஏன்னா ஒரு $20,000 மதிப்புள்ள ஒரு ட்ரோனை அழிப்பதற்கு $1,00,000 மதிப்புள்ள ஏவுகணையை இடைமறித்து அழிக்கிறாங்க. இந்த ட்ரோன் டெக்னாலஜி தான். பட் இந்த ட்ரோன் டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு யார் இன்னுமே உலகத்தில் நின்று சஸ்டெயின் பண்ணி பெருசாக சப்ளை செயின் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அது சீனாவா அப்படின்னு சொல்கிறாங்க வாஷிங்டன் போஸ்ட். வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழாக்கம் பண்ணி போட்டிருக்கவங்க கிட்ட, 2012 தான் ஃபஸ்ட்டு சீனா நிறுவனம் அந்த என்ஜினை விநியோகத்துக்கு தொடங்குறாங்க. அதாவது ஈரானுக்கு தேவைப்பட்ட சிறப்பு என்ஜின், ஒரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கான என்ஜினை ஃபஸ்ட்டு 2012 ஈரான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பின்னர் ஜெர்மனி தயாரிப்பு நிறுவனத்தையும் முழுமையாக வாங்கிடுது. அந்த மேற்கு நாடுகளுடைய சிப்பு இப்போ சமீபத்தில் கூட அமெரிக்காவோட ட்ரெஸரி விசாரணையில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா, இப்போ ரஷ்யா மற்ற நாடுகள் தாக்கல் நடத்துகிறாங்கன்னா அதில் சீனாவில் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிகள், அதாவது மெயின்லேண்ட் சீனா, அந்த ஹாங்காங் போன்ற நாடுகளுடைய சிப்பு தான் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அடுத்த மாடல், புதிய மாடல் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, சாகி ட்ரோனோட டர்போஜெட் என்ஜின்கள், 300 மைல் கிலோமீட்டர் தொலைவு வேகத்தில் பறக்கக்கூடிய டர்போ என்ஜின். இதை யார் அடுத்தது உக்ரைனுடைய இப்போ யுத்தத்தில் பயன்படுத்தல கண்டுபிடிச்சதில் அந்த எந்த கம்பெனி பெருசாக கொடுக்குறாங்கன்னா ஷென்சான் அப்படின்ற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் அவங்க அந்த பொதுத்தளத்தில் இருந்து அதை ஒட்டுமொத்தமாக தூக்குறாங்க. இந்த ட்ரோன் இனி ஆயுதமாக மாற்றுவதற்கு யாரெல்லாம் பெருசாக பயன்படுத்த போகிறாங்கன்னா, வெனிசுலாவிலையும் இந்த தொழில்நுட்பம் இருக்கிறதா, எத்தோப்பியாவிலையும் இருக்கான். அமெரிக்கா பாதுகாப்புத்துறை தான் இந்த டிசைனை நகல் எடுத்து இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்போ ஒரு ட்ரோன் முழுசாக உருவாகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனா நிறுவனம் விநியோகம் பண்ணுறாங்க, ஜெர்மனுடைய என்ஜின் உள்ளே ஃபிட் பண்ணுறாங்க, ஐரோப்பா நாடுகளுடைய சிப் இருக்குது, அந்த ஷெல் கம்பெனி சீனா அண்ட் ஹாங்காங் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஈரான் இன்னமே முழுமையாக ட்ரோன் தயாரிக்க முடிகிறது. இப்போ ஈரானுடைய ட்ரோன் தாக்குதல் இருக்குல்ல, இது இவ்வளோ விஷயம் இருக்குது. 2012 அதனுடைய ஜேர்னி கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணியிருக்கு. பட் இந்த டெக்னாலஜியை அமெரிக்கா கோட்டை விட்டுருக்கு. இந்த ட்ரோன் டெக்னாலஜியை முழுமையாக கோட்டை விட்டுருக்கு. ஈவன் வெனிசுலா கிட்ட பாரு அவங்க வச்சுருக்காங்க, எத்தோப்பியாவில் இருக்குது. ஆனால் அமெரிக்கா எப்போ அவங்க பெருசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் தான் இந்த ட்ரோனுன்றது ஒன்று வேணும் போல அப்படின்னு நினச்சி இன்னும் முழுசாக அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இப்போ தான் அவங்க இதுக்கான நகலே எடுத்து இதெல்லாம் யார் பெருசாக உதவி பண்ணுறதுன்னா அங்கே ஜெலன்ஸ்கி தான். அமெரிக்கா இத்தனை நாள் கூட்டு வச்சதில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனோட மாடல்லாம் அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிட்டு அதை சும்மா ஒரு மேக்கிங்கை ட்ரை பண்ணி இங்கே அரபு நாடுகளில் இருந்து அப்பப்போ ஈரான் மீது ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஜஸ்ட்டு இன்னும் அவங்க மாஸ் ப்ரொடக்ஷன்லாம் இறங்கவே கிடையாது இன்னும் அவங்க. பட் இவங்க எல்லாமே இந்த யுத்தத்தை போர்க்காலத்தை அடுத்த லெவலில் மாற்றினது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாமே நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சிஏஏனுடைய விசிட்டை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா ரஷ்யாவுக்கு தெரியும்
ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த யுத்தத்தை தாக்குதல் நடத்தலாம் வேண்டாம், நீங்கள் ட்ரோனு மட்டும் அனுப்புங்க போதும். ஒட்டுமொத்த ஐரோப்பா 29 நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த நாடுகளே கதி கலங்க வச்சிடும், ஒட்டுமொத்த பொருளாதாரம் வீழ்ச்சி வர வச்சிடும். சும்மா ஜஸ்ட் வந்து அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே ட்ரோனை இம்போர்ட் பண்ணி அவங்களே ஆப்ரேட் பண்ணி தாக்கல் நடத்த அளவுக்கான டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஜெர்மனியினுடைய விமான நிலையத்தில் வெடிக்காத ஃபஸ்ட்டு ஒரு ட்ரோன் தான் இருந்துன்றாங்க, இப்போ 3 ட்ரோன்கள் இருக்குது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியாவில். இது எல்லாமே ஐரோப்பாவுக்கும் பயம் வந்துடுச்சு. இப்போ ஒருவேளை சிஏஏனுடைய விசிட்டும் இந்த ட்ரோன் தாக்குதலை இனி வருங்காலில் தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இவங்க 1000 சொன்னால் கூட இப்போ உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கில் இருக்காங்க, ட்ரோன் தாக்குதலில் ஒரு பெரிய அளவு கட்சிகள் இருக்காங்க. இன்னும் அதை வந்து ரீச் பண்ணியிருக்காங்களா ஐரோப்பானா? கிடையாது. அதே நேட்டோ நாடுகள் நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோம், நாங்கள் ஒன்றா நின்று அடிக்க போகிறோம்னு சொல்லுகிற அமெரிக்கா கிட்ட இது இருக்கான்னா இல்லை. சிம்பிளாக அவங்களுடைய வான்தடுப்பு சாதனங்களை காலி பண்ணணும் அப்படின்னா இங்கே ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு நாள் அனுப்புனா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 1000 ட்ரோன் அந்த பக்கம் அனுப்புனாங்கன்னாவே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுவாங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் நான் ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன், இந்த சிஏனுடைய விசிட் எப்படி என்ன வரப்போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே வேளையிலே ஈரான்ற பாருங்க, அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் மொத்தம் 4 இந்தியனுடைய ஃபிலிம்ஸ், அப்புறம் 3 இந்தியனுடைய நிறுவனங்கள், தனிப்பட்ட நிறுவனங்கள் அங்கே இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து சதாசிவம் ஓவர்சீஸ் லிமிடெட் சுமார் 69 மில்லியன் மதிப்புள்ள ஈரானுடைய பெட்ரோலியம் ப்ராடக்டாக வாங்குறாங்க. அப்புறம் வந்து போர்த்தீஸ் பார்ட்னர்ஸ் எல்எல்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்திரிஸ்மியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிறுவனம் வந்து ஹரிஸ் ராமச்சந்திரா ராங்கி அப்படின்ற நிறுவனங்கள். இவங்க எல்லாம் சேர்ந்து இதுவரை ஒட்டுமொத்தமாக 119 மில்லியனுக்கு மேலே இன்னும் ஈரானுடன் தொடர்பு இருக்கு என்று ஃபஸ்ட்டு கட்ட லிஸ்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. இதை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களா இல்லை பொருளாதார தடை போட்டுமா அப்படின்ற ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நான் நேற்று சொல்கிறேன், பிரிக்ஸ் கூட்டமைப்பை எந்த அளவு கூட்ட போகிறாங்க, இந்த தடைகளை எப்படி எதிர்த்து நிற்க போகிறாங்கன்றதை பார்க்கணும். ஏன்னா 4 மிக முக்கிய சந்திப்பை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஜெய்சங்கர் அவர்கள் ரஷ்யாவில் இருக்கிறார், அஜித் தோவல் அவர்கள் சீனாவில் இருக்கிறார். இனி எல்லையில் சுமூகமான உறவுகள் எட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகலாம், ஒன்றும் பிரச்சனைகள் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 400 அதிகாரிகளுடன் சீனா இந்தியாவுக்கு வருவதை மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வாக பார்க்கலாம். இனி இந்தியாவும் சீனாவும் அடுத்தடுத்து அக்ரிமெண்ட் போடுவதற்கான வாய்ப்புகள் படு பிரகாசமாக தென்படுகிறது. பியூஷ் கோயல் அவர்கள் மேபி ஜப்பானுக்கு போகிறார். இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் G20 கூட்டத்துக்கு, ஐ திங்க் நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா கனடா பயணத்துக்கு போகிறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அமெரிக்கா கனடாவுக்கு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த ஒப்பந்தங்கள் விரிவுபடுத்துவதற்கான நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா ஈரானுக்காக இந்தியா மீது தடை விதிக்கிறதா அப்படின்றதையும் பார்க்கலாம் நம்ம. ஆனால் அந்த டோன் மாறி இருப்பதாக ராய்டர்ஸ் பத்திரிக்கை சொல்கிறாங்க. பெசஸ்கியன் அவர்கள், கேலிபஃப் அவர்கள், நாங்கள் தீவிரமாக பொருளாதார தடை விதிக்க போகிறோம், ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து ஈரானை தனிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே ஈரான் பொருளாதார நெருக்கடியில் நிறைய பெட்ரோல் பங்க், நிறைய கேஸ் ஸ்டேஷன்லாம் இல்லாமல் கியூவில் நிற்கிறாங்க. இப்போ ஃபாரின் ரிசர்வ் அப்படின்றது வந்து சுத்தமாக எல்லா பேங்க்கும் முடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பெருசாக பாதிப்படைஞ்சிரும். ஏன்னா ரஷ்யா அளவுக்கு சஸ்டெயின் கிடையாது ஈரான். ரஷ்யா சஸ்டெயின் பண்ண அளவுக்கு ரஷ்யாவுக்கு இருக்கிற மொத்த டெக்னாலஜி இங்கே கொஞ்சம் தான் இருக்குது, ஆயில் தவிர மீதி மற்றதெல்லாம் இல்லை. அதனால் ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்ட்டு பெசஸ்கியன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஐஆர்ஜிசிக்கு ஒரு சாஃப்ட் கார்னராக அனுப்பியிருக்காங்க. இதை நம்ம ஏன் பாசிட்டிவாக அந்த போரை முடிச்சிடக்கூடாது, இன்னும் நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா இன்னும் கடுமையான விளைவுகள் பாதிக்கப்படுவாங்க, கிட்டத்தட்ட பாசிட்டிவாக போகலாமா, கடுமையான அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு ஆய்வு கேட்கப்பட்டதாக, ஐஆர்ஜிசிக்கும் தலைமைக்கும் சற்று விரிசல் ஏற்பட்டிருப்பதாக ராய்டர்ஸ் பத்திரிக்கை சொல்கிறாங்க. பட் எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல, அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா என்ன நம்ம வீர வசனம் பேசினாலுமே அந்த பொருளாதார நெருக்கடிகள் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்தாவே ஆட்டங்கன்றோம். அதை மறுபடியும் நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அது வந்து ரொம்ப ரிஸ்க்காக அமைஞ்சிடும். இப்போ இந்தியா போன்ற நாடுகள் தடைனா உடனே எதிர்கட்சிகள் சாதகமாக மாற்றி அரசியலில் தோக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பட் அங்கன்னா ஈரான்லாம் அப்படி கிடையாதுல்ல, எப்போனாலும் ஐஆர்ஜிசியினுடைய கட்டுப்பாடு. அதனால் அவங்க சீக்கிரம் அதை எதிர்கொண்டு சாதிக்கிறாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதை தாண்டி மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொன்னார்னா,
முழுமையாக நாங்கள் தாக்கல் நடத்துகிற எண்ணம்லாம் கிடையாது, எங்களுக்கு பொருளாதார ப்ரெஷரே போதும், பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குன்றாங்க. பாகிஸ்தான் நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன், அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, நான் நல்லபடியாக உங்களுக்கு நல்ல செய்தி கொடுக்க போகிறேன், ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு நல்லது மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க, சுமார் 10 பில்லியன் அமெரிக்கன் டாலர் எங்களுக்கு கொஞ்சம் கடனாக கொடுங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறேன், கமிஷன் கேட்குறாங்க. இப்போ பாகிஸ்தான் இந்திய மதிப்பில் சுமார் 95,000 கோடி, ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி பக்கம் கேட்குறாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு நிறையா நல்லது பண்ணுறேன், எங்களுக்கு அர்ஜென்ட்டாக கடன் தேவைப்படுது, கொடுங்கன்றாங்க. அமெரிக்கா கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. அமெரிக்கா ஒரு கொசுவு பறந்துச்சுன்னா அதில் ஏதாவது கொழுப்பு கிடைக்குமா, அதை உரிக்க ஏதாவது வித்துடலாமான்னு பார்ப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இந்த கடன்களை கொடுக்குறாங்க, அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கனடா கிட்டத்தட்ட பதில் வரி போட தயாராகிட்டாங்க, ஒரே யுத்த களத்தில் இருக்கிறாங்க கனடா. கிட்டத்தட்ட 27 பில்லியனுக்கு மேலே பதில் வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அமெரிக்க வரியினால் பாதிக்கப்படுகிற கனடா நிறுவனங்களுக்கு 5.4 பில்லியன் அளவுக்கு பேக்கேஜ் நாங்கள் கொடுக்குறோம், தைரியமாக எதிர்கொள்ளுங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, உக்ரைனுடைய ஒரு ட்ரோன் தாக்குதல். உக்ரைனுடைய ட்ரோன் தாக்கல்லாம் நேரடியெல்லாம் கிடையாது, ஏதோ உள்வேலை பண்ணிட்டாங்க. சுமார் 7லிருந்து 8 வருடங்களாக இந்திய மதிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 91,000 கோடி இல்லை 11 பில்லியனா 1 லட்சம் கோடி அளவுக்கு ஜாயின்ட் வெஷரில் அமூர் கேஸ் கெமிக்கல் காம்ப்ளெக்ஸ், இந்த அமூர் கேஸ் கெமிக்கல் காம்ப்ளெக்ஸை பெரிய ஒரு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. 2000 ஸ்கொயர் மீட்டர் இதனுடைய ஒட்டுமொத்த பரப்பளவு. அடித்த அடியில் சும்மா முழு யூனிட்டும் பற்றி எரிஞ்சிட்ருக்கு, கம்ப்ளீட்டாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. எதுவுமே இவங்களால் தடுக்கவே முடியல. 6000 கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் நடந்ததா, உள்ளுக்குள்ளே வெடிச்சதா, வேற ஏதாவது லோக்கல் ஆப்ரேட்டிங் மூலயமா அடித்தாங்களான்னு பெரிய டவுட்டாக இருக்குது. ஆனால் இது பெரிய பெரிய லாஸ். கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் டன்னு ஒரு வருஷத்துக்கு பாலிஎத்திலீன் அண்டு பாலிப்ரோபிலைன் இதை இரண்டும் தயாரிப்பதற்கான ஒரு லார்ஜ், இது ஒன் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸாக உருவாக்கணும்னு நினைச்சாங்க. இது எல்லாமே அடிச்சிட்டாங்க. இது இல்லை என்றாலும் ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடி, அடிஷ்னலாக சீனாவுக்கு அதை விட மிகப்பெரிய ஒரு அடி. எத்தனை கிலோமீட்டர் தள்ளி? 6000 கிலோமீட்டர் தள்ளி சீனாவுடைய எல்லைப்பகுதி ஓரமாக, ரஷ்யாவுடைய எல்லைப்பகுதி ஓரமாக இந்த ஒரு சதி திட்டத்தை தீட்டி யாரோ நடத்தியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நடத்தி பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி ரஷ்யாவால் தாங்க முடியும். இதே அளவுக்கு ஐரோப்பாவுக்குள்ளே பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஐரோப்பாலாம் 3 மாதத்துக்கு மேலே தாங்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, இதற்கு முன்பெல்லாம் நேட்டோ எங்கள் கூட சேர்ந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு பயனாக இருந்திருக்கும், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இனி வருகின்ற காலங்களில் என்ன நீங்கள் சேர்த்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயனாக இருக்கும். ஒரு மனிதனோட வளர்ச்சி அதுதான். ஃபஸ்ட்டு அவங்கள நம்பி நான் இருந்தேன்றதை விட இன்னைக்கு என்னை நம்பி அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாரு, அதுதான் ஒரு மனிதனோட வளர்ச்சி. அதுதான் இன்னைக்கு உக்ரைனுடைய வளர்ச்சி. ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வீரப்பா சொல்கிறார், காலத்தை தூக்கி விட்டுட்டு, நேட்டோ நாடுகளே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்னா, ஐரோப்பா நாடுகளே உங்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை தடுக்கணும்னா, உங்கள் நாடுகளை பிடிப்பதற்கு தடுக்க வேண்டும் என்றால் அண்ணனை சேர்த்திக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. அப்போ ரஷ்யா மைண்ட் வாஷ் என்ன நினைக்கிறேன், டேய் நாங்களே கொஞ்சம் தொலைவு பிடிக்கிறதுக்கே 2022 4 வருஷமாக ஒன்றும் முடியும், நாக்க தள்ளுதுங்க. எத்தனை பகுதி? இந்த டானக்ஸ் லுகான்ஸ் பகுதியெல்லாம் எவ்வளோ தொலைவு சொல்லுங்கள், அதை பிடிக்கிறதுக்கே நாக்க தள்ளுதுங்க. இப்போ இவங்க போய் ஐரோப்பாவை திடீர்னு போலந்து பிடிக்கிறதும் திடீர்னு மற்ற நாடுகளை பிடிக்கிறதும் அது கற்பனைக்கு எட்டாத செய்தி தான். ஆனால் இனி உள்ளுக்குள்ள பலவித தாக்குதல் நடத்தப்படுமா அப்படின்னா அது மறுவைத்த நபர்கள் கன்ஃபார்ம் பண்ண செய்தி தான். இனி நீங்கள் ஐரோப்பாவுக்குள்ளார நிறைய எதிர்பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரஷ்யாவை வச்சு செய்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு இனி பதில் நடவடிக்கை இருக்கும் என்று நீங்கள் சர்வசாதாரணமாக எதிர்பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் பணத்துக்காக வேலை செய்கிற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அது ஐரோப்பாவில் சர்வசாதாரணமாக கிடைப்பாங்க அவங்களுக்கு. அது எல்லாமே ஆல்ரெடி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க. ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் வீடியோவோட செய்தியை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பாகிஸ்தான், சவுதி, துருக்கி 3 பேரும் கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அந்த கையெழுத்து இந்தியாவுக்கு எதிராக இல்லை என்ற அறிவிப்பு வரும் வரை
அது இந்தியாவுக்கு எதிரான கையெழுத்தாகவே நாங்கள் பார்க்குறோன்ட்டு இராணுவ ஜெனரல் அனில் சௌகான் அவர்கள், முப்படைகளின் முன்னாள் தளபதி அவர்கள் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மம்தானி, ஜோரன் மம்தானி யாருங்க? நியூயார்க்கினுடைய மேயர். ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நேற்று நியூயார்க்கு போயிருந்தார். ஆகஸ்ட் 29 நியூயார்க்கில் மேடிசன் ஸ்கொயர் கார்டன் அப்படின்ற பகுதியில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் பேர் என்ன அப்படின்னா யுனிவர்சல் ஒன்னஸ் செலிப்ரேஷன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 5000 பேர் கலந்துக்கிறாங்க. மாகாணத்தினுடைய மேயராக மம்தானி அவர்கள் இது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஈவெண்ட் இங்கே நடத்தக்கூடாது அப்படின்ட்டு மொத்தம் 3 அமைப்புகள் தனிப்பட்ட முறையில் வழக்குகள் தொடுக்கிறாங்க. ஒன்று இந்துஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றவங்களும், இன்னொன்று இந்தியன் அமெரிக்கன் முஸ்லீம் கவுன்சில் அவங்களும், இன்னொன்று இன்டர்ஃபைத் சென்டர் ஆஃப் நியூயார்க் உள்ளிட்ட அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, நியூயார்க் சிட்டியால் நடத்தக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து வழக்குகளை தொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வழக்குகளை எல்லாமே அங்கே நிர்வாகம் ரத்து செய்யப்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த யுனிவர்சல் ஒன்னஸ் செலிப்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முழுக்க முழுக்க அரசியல் சாயமோ மத சாயமோ இல்லாத ஒரு தனி நிகழ்வு, எல்லாத்துக்குமே இந்த அழைப்பு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நியூயார்க்கில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் அங்கே பேசுறது மிகப்பெரிய ஒரு கவனம் பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான கருத்தை அமெரிக்கா ஒரு தடவை இப்போ ரீசெண்டாக கூட தெரிவித்திருந்து அதை பின்வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 29 வரைக்கும் அங்கே மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்றதையும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.